சார் வணக்கம். வணக்கம் சார், கடந்த வீடியோவில் வந்து 16 தொகுதியில் 8 தொகுதி வெற்றி நிலவரம் பார்த்தோம். ஆமாம். இப்போ ரெண்டாவது கட்டமாக பேலன்ஸ் இருக்கிற அந்த 8 தொகுதியை பார்ப்போம். இந்த 8 தொகுதியில் யார் வெற்றி பெறுவா, சிட்டிங் எம்எல்ஏ யார், தொகுதி நிலவரம், அதை பற்றிலாம் நம்ம விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் சார். முதல்ல நம்ம வந்து ஆர்கே நகர்லேருந்து ஆரம்பிக்கலாம் சார். ஸோ ஆர்கே நகர் வந்து அது வந்து அதிமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன போய் சர்வே எடுத்தீங்களா, போய் அங்கே மக்களை சந்திச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் சர்வே எடுக்கலை, பட் கட்சிக்காரங்கள்ட்ட பேசணும், அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் நேரில் பேசணும். அதே போல் அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசின பிறகு தான் நான் வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம். நான் வந்து இவங்க வெற்றி பெற போகிறாங்க, இவங்க வெற்றி பெற போகிறாங்கன்னு சொல்லலை. களம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது, எதிர்காலத்தில் எப்படி மாறலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து சர்வே எடுக்கிறோம், எடுக்கலை தாண்டி நம்ம என்ன ஃபேக்டோ அதை பேசுகிறோம். மக்கள் நினைக்கிறாங்களோ இல்லை அங்கே பொதுவான கருத்து என்ன இருக்கோ அதை பற்றி தான் பேசுகிறோம். அதே போல் கேண்டிடேட்டுக்கு எந்த மாதிரியான ஒரு நன்மதிப்பு வந்து தொகுதியில் இருக்குது அதை பற்றியும் நம்ம பேசுகிறோம். இப்போ ஆர்கே நகர் வந்து அதிமுகவோட கோட்டை. அப்போ தினகரன் கூட வந்து சமீபத்தில் சொன்னார், நான் வந்து ரெட்டைலையை எதிர்த்து போட்டி எடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அம்மா நின்று வெற்றி பெற்ற தொகுதி, அந்த தொகுதியில் போயிட்டு ஆர்கே நகரில் நான் போய் இரட்டைலையை மீறி வந்து வெற்றி பெற்றது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, கில்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆர்கே நகர் அதிமுகவின் கோட்டையாக இருந்துச்சு சென்னையில். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் சென்னையில் ஒரு தொகுதியை வந்து சூஸ் பண்ணி நிற்கிறாங்கன்னா அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த தொகுதிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தொகுதியில் வந்து சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் எபினேசர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கார். ஸோ அதிமுக சார்பாக RS ராஜேஷ் அவர்கள் இருக்கார். மரிய வில்சன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக JPR அந்த குடும்பத்தோட ஒரு குடும்ப உறுப்பினர். நாம் தமிழர் சார்பாக வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல் பாசறை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 38 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன், ஆர்கே நகரில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆர்கே நகர் ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேயோட கோட்டையாக இருந்தது. பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் டஃப் ஃபைட்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய தொகுதி நிலவரங்களில் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் டஃப் ஃபைட்டாக இருக்கும், ஈஸி வின்னாக இருக்காது. எப்படி சொல்கிறது, ஆர்கே நகர் அவங்களுக்கு வந்து இன்னொன்று சிட்டிங் எம்எல்ஏ மேலே அதிருப்தி நிறையா இருக்குது. நான் வந்து இதில் வந்து திமுக அதிமுக ரெண்டில் யாராச்சும் ஒருத்தவங்க வெற்றி பெறுவாங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா பெரிய ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்கார். இப்போ மரிய வில்சன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக இருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. ஸோ இன்னொன்று வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தார் அவர் மரிய வில்சன். அவர் போய் வாக்குகளை உடைச்சார்னா RS ராஜேஷ் ஜெயிப்பாரா இல்லை ஜான் எபினேசர் ஜெயிப்பாரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அந்த களம் ஆர்கே நகர் யாருக்கு சாதகமாக இருக்குன்னா ஜான் எபினேசர் அவர்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. RS ராஜேஷ் அவர்களும் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் விஜய் யாரோட ஓட்டு வாங்க போகிறாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை வந்து திமுகவோட வாக்குகளை வாங்கினார்னா வச்சுங்களேன், ஜான் எபினேசர் வந்து தோல்வியை தழுவார், RS ராஜேஷ் அவர்கள் வெற்றி பெறுவார். ஆனால் இப்போதைக்கு கிளம்பி யாருக்கு சாதகமாக இருக்குன்னா திமுகவுக்கு தான் வந்து அங்கே சாதகமாக. சார், இன்னொரு விஷயம்னா அந்த ஆர்கே நகரத்து தொகுதியே வந்து கொஞ்சம் நிறைய பாமர மக்கள் வசிக்கிற தொகுதியாக தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் வந்து அந்த இடத்துல போய் ஓட்டு கேட்கும் போகும்போது அவங்க நிறைய குறைகளை சொல்லும்போது நிறையா வந்து போராதான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் கூட வந்து ஏதோ வியாசார்பாடியில் வந்து ஒரு தீபு விபத்து நடந்துருச்சு. அது ஆர்கே நகர் தொகுதியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் குளத்தூர் தொகுதியில் போயிட்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து ஸ்டாலின் போய் சேகர் பாபு எங்கோ டெல்லியிலேருந்து வந்தார். வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டார். அவர் கைத்தட்டி கூட சேகர் பாபு சிரிப்பாருங்க பாருங்க. கூட அதுக்கு முந்தின நாள் தான் வந்து வியாசார்பாடியில் அது ஆர்கே நகரில் வருதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் எங்களை வந்து பார்க்காம போயிட்டு உங்களுக்கு வந்து அங்கே போய் உங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேட்குதான ஒரு விமர்சனம் வந்து முதல்ல. ஏன்னா திமுக வந்து 3வது இடம் போன டெபாசிட் இழந்த தொகுதி அது. ஆமாம், அது இன்னொன்று யோசிக்க. சென்னையில் வந்து அந்த மாதிரி நடந்ததே இல்லை திமுக டெபாசிட் இழந்த தொகுதி. ஆமாம், சென்னையில் நடந்தது இல்லை அந்த மாதிரி திமுகவுக்கு. ஸோ டெபாசிட் இழந்து ஆர்கே நகரில் தோல்வி விட்டார்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான தொகுதி. இப்போ வந்து மீண்டும் வந்து வெற்றி பெற்றுருக்காங்க. என்னுடைய கணிப்புப்படி என்னன்னா நெக் டு நெக் ஃபைட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக் டு நெக் இருக்கும். பட் அது ஜான் எபினேசருக்கா RS ராஜேஷா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மரிய வில்சன் வந்து யாரோட ஓட்டு வாங்க போகிறாருன்னு தெரியல. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தது என்ன தொகுதின்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதி, முதல்வர் தொகுதி. கொளத்தூர் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தாவே வந்து அங்கே பல்வேறு சர்ச்சைகள்லாம் இருக்கும். சந்தான கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு அதிமுக சார்பாக. தமிழக வெற்றி கழகம் சார்பாக VS பாபு நிற்கிறாரு. அவர் அதிமுகவில் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு திமுகலேருந்து அதிமுகலேருந்து இப்போ டிவிகேக்கு போயிட்டுறாரு. நாம் தமிழர் சார்பாக சவுந்தர பாண்டியன் லூடார் சேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. யாருன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 37 பேர் நிற்கிறாங்க.
அதே போல் ஸ்டாலின் அவர்கள் பேரில் யாராவது நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா யாருமே இல்லை. ஊரில் ஒரு ஸ்டாலினா கூட இல்லை. என்ன வேலை செய்கிறாங்க குளத்தூர் அதிமுககாரங்க? எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம அங்கே போயிட்டு கவனம் செலுத்தணும், ஒரு இதை கொடுத்துருவோன்ட்டு கொடுத்துட்டாங்க. அந்த தொகுதியில் வந்து பேர் வைக்கும்போது நாம் எதுக்கு நம்ம பிள்ளைக்கு ஸ்டாலின் பேர் வைக்கணும், ஏன்னா நல்ல பேர் வைக்கணும். சரி, வேற எதுவும் தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய ஸ்டாலின் இருக்காங்க, உங்கள் பேரும் ஸ்டாலின் தான். என் பேர் லியோ ஸ்டாலின். அவர் பேர் வந்து நீங்கள் கூட வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கலாம். குளத்தூர் தொகுதியில் போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். சரி, குளத்தூர் தொகுதி வந்து ஏற்கனவே ஒரு டைமு சைதை துரைசாமி 2011 வந்து ஒரு 6000 ஓட் டிஃப்ரென்ஸில் வந்து லைக் ஸ்டாலின் அவர்கள் வந்து தோல்வியை தழுவ போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் சீட்டிங் பண்ணி வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த கேஸ் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அங்கே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அந்த தேர்தலில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தோல்வியை தழுவிட்டார். ஸோ அதனால தான் வந்து அந்த வழக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ அந்த வழக்கு இப்போ ரீசெண்டாக வந்து எடுக்கிறதா இருந்துச்சு, அப்புறம் வந்து என்ன ஒரு காரணத்தால் தள்ளி போயிடுச்சு. அவர் ஒரு வேளை எடுத்திருந்தால் ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக அமைஞ்சிருக்கும் அந்த தொகுதியில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இயல்பாகவே குளத்தூர் தொகுதியை வந்து ஸ்டாலின் அவர்கள் நல்லா பார்த்துக்கிறாரோ இல்லையோ, சேகர் பாபு அவர்கள் வந்து நல்லா பார்த்துக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே வந்து சேகர் பாபு அவர்கள் செய்கிறதா சொல்கிறாங்க. அங்கே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது. அதாவது ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக வின் பண்ணுவார். அது இல்லை இப்போ நம்ம அதிருப்தி பயங்கரமாக இருக்குது. இல்லை, கடந்த முறை வந்து ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, லாஸ்ட் டைம் வந்து லைக் அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த முறை வந்து மிகப்பெரிய அளவில் குறையும். ஸோ அந்த வகையில் அவர் வெற்றி பெறுவார். ஆனால் முந்தைய முறை வந்து வாக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஓட் டிஃப்ரென்ஸ், அது வந்து இந்த தேர்தலில் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் 1 லட்சம்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் வேறு 1 லட்சம் இது வித்தியாசத்தில் தான் வாய்ப்பு. முதல்வர் வின் பண்ணலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கடந்த மாதிரி 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணார்ல. ஸோ வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து ஒரு 2-3 பேர் முக்கியமாக ஆட்கள் வந்து நிற்கிறாங்க. எப்பொழுதுமே வந்து வில்லிவாக்கம் தொகுதியை வந்து எப்படி பார்க்கலான்னா, அது வந்து 2 முறை 2014லையும் சரி 2021லையும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 2011 வந்து அதிமுக வெற்றி பெற்றார்கள். இப்போ 2 முறை வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்குது. இது இப்போ இந்த முறை வந்து வெற்றி பெற்றால் அது 3வது முறை. மோகன் அண்ணா நகரில் வெற்றி பெற்றார். அவருடைய மகன் கார்த்திக் மோகன் அவர்கள் வில்லிவாக்கத்தில் நிற்கிறார். அதே வில்லிவாக்கத்தில் தான் தேர்தல் பரப்புரை பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வந்து நிற்கிறாரு. நாம் தமிழர் சார்பாக திருநங்கை ரோஷினி நிற்கிறாங்க. அதே போல் அதிமுக சார்பாக எஸ்ஆர் விஜயகுமார் அவர்கள் நிற்கார். ஆக்சுவலாக நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஆர் விஜயகுமார் அவர்களுக்கு தான் அங்கே களம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அங்கே களம் சாதகமாக இருக்குன்னா, ஒரு பக்கம் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து விஜய்க்கு அடுத்தது ஒரு பெரிய ஆள் அந்த கட்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும் தலைவர் அப்படின்னு யாருங்கன்னா அது ஆதவ் அர்ஜுன் தான். அவரும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது ஆதவ் அர்ஜுனுக்கு. சார், அந்த தொகுதி தான் சார் விசிகாக்கு ஓட்டு கேட்டதாக ஒரு வீடியோலாம் வந்தது. யார் இவர் போயிட்டு விசிகான்னு சொல்லி அந்த அங்கே இருந்த பெண்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அதை கூட ட்ரெண்டிங்காக போட்டாங்க. யார் இவர் விசிகாக்கு ஓட்டு கேட்டுட்ருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே விசிகாவில் இருந்தார், அதனால் கேட்டுப்பார். பழக்க தோசம். ஆமாம். கார்த்திக் மோகன் அவர்கள் வந்து ஏன் அண்ணா நகரில் நிற்காமல் வில்லிவாக்கத்தில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. லைக் அவர் வந்து அண்ணா நகர்லேயே நின்றால் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வில்லிவாக்கத்தில் வந்து தெலுங்கு பேசும் சிறுபான்மை மொழி பேசுபவர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் கார்த்திக் மோகன் அவர்களுக்கு வந்து அங்கே கொடுத்துருக்கலாம். ஆர்எஸ் விஜயகுமார் அவர்கள் வந்து அதிமுகவில் ஓரளவு நல்ல ஃபேஸ் வேல்யூ இருக்குது, ஓரளவு பெரிய அளவு நல்லா ஒர்க் பண்ணுவார். ஸோ அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதவ் அர்ஜுனா யாரோட வாக்குகளை பிரிக்க போகிறாங்கன்னு தெரியல. சார், ஆதவ் அர்ஜுனாவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? ஏன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன், தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் வேறு. அவர் கண்டிப்பாக அவரே வந்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சால் அந்த கட்சிக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக ஓகேங்களா. அப்போ இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனாக்கு வந்து வில்லிவாக்கத்துக்கும் ஆதவ் அர்ஜுனுக்கு என்ன சம்மந்தம் முதல்ல பார்க்கணும். ஆதவ் அர்ஜுனா அந்த தொகுதிக்கு என்ன பண்ணிருக்காரு, ஏற்கனவே தேர்தல் சம்மந்தமான ஆக்டிவிட்டி பண்ணிருக்காரா அப்படின்னு பார்க்கணும். கார்த்திக் மோகன் வந்து தேர்தல் சம்மந்தமான ஆக்டிவிட்டி பண்ணிருக்காரா? இப்போ வெற்றி அழகன் வந்து அங்கே ஏற்கனவே போட்டிட்டார், சிட்டிங் எம்எல்ஏ. அவர் மேலே வந்து அதிருப்தி இருக்கலாம், இல்லை அவர் நல்லது செஞ்சுருக்கலாம். நல்லது செஞ்சால் எதுக்கு வெற்றி அழகனுக்கே சீட்டு கொடுக்கலாம் ஒரு கேள்வி வருது. ஏன் கார்த்திக் மோகனுக்கு அண்ணா நகர் கொடுக்காம இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது கேள்வி வருது. ஸோ இந்த 2 கேள்வியை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இங்கே நெப்போட்டிசம் வாரிசு அரசியல் வந்து மிகப்பெரிய அளவு. வாரிசு அரசியலை வந்து உங்களுக்கு தெரியும், மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இங்கே வந்து எஸ்ஆர் விஜயகுமார் அவர்கள் தான் வந்து தொகுதி ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா வந்து அந்த அதிருப்தி வாக்கில் 2ஆக உடைக்கிறாரு. அதே போல் இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளையும் வந்து ஆதவ் அர்ஜுன் வாங்குறாரு, பெண்களோட வாக்கை வந்து வாங்குறாரு. இப்படி வாங்கும்போது ஏற்கனவே வந்து எஸ்ஆர் விஜயகுமார் அவர்கள் வாங்கினார்ல வாக்கு, அது மீண்டும் அப்படியே வந்தாலே, லைக் கடந்த முறை தேர்தலில் வாங்கின வாக்குகள் வந்தாலே அவர் வந்து எளிதாக வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வாக்குகள் 2ஆக உடையும் போது ஸோ ஈஸியாக வெற்றி பெறுவார். அதே போல் அந்த கட்சியில் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது, பிஜேபி இருக்குது, அதே போல் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் இருக்குது,
அந்த அந்த சைடில் வந்து புரட்சி பாரதம் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குவாங்க. ஸோ அவங்களும் வந்து போட்டியிடுவாங்க. ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் வந்து வில்லிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் விஜயகுமாருக்கு தான் ஓரளவு களம் சாதகமாக இருக்குது. களம்னா அங்கே திமுக அதிக அளவில் வந்து பணத்தை செலவழிக்கலாம், அதே போல் அங்கே வந்து திமுக ஆட்கள் ஒர்க் பண்ணலாம், உங்கள் காவல்துறை அதிகாரி உங்களுக்கு ஃபேவராக இருக்கலாம். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓட்டு எப்படி பிரியுது, ஏன் கார்த்திக் மோகன் அண்ணா நகர்லேருந்து இங்கே வந்தார் வில்லிவாக்கத்துக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கூட வந்து ஒரு நடிகை விஜயலட்சுமியா சென்னை 28 நினச்சி அந்த பொண்ணுங்களாம் அந்த அவங்களாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. அதில் என்னென்னா தெலுங்கு லாபி, ஓகேங்களா, அவங்க தெலுங்கு பேச முடியும், அது பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் அப்படி பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் சார், ஸ்ட்ராட்டஜி தான், நான் இல்லைன்னா சொல்ல. அப்போ தமிழ் பேசுறவங்களாம் நான் எதுக்கு வந்து கார்த்திக் மோகனுக்கு ஓட்டு போடணும் ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, இயல்பாக அது மனசில் தோணும்ல. நான் எதுக்கு ஆதவர்ஜனுக்கு போகணும், அவரும் தெலுங்கு பேசுகிறவர், அப்போ தெலுங்கு ஓட்டி அவங்களுக்கு 2 உடையுதாங்க. இவர் வந்து ஆதவர்ஜன் வந்து லைக் ரெட்டி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், கார்த்திக் மோகன் வந்து நாயுடு மொழி நாயுடும் நாய்க்கிறோம், ஓகே 2 ஒன்று தான் நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது உங்கள் தெலுங்கு ஓட்டு 2ஆக பிரியுது. ஏற்கனவே விழுந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய வாக்குகள் பிரியுது, பெண்கள் வாக்குகள் பிரியுது, இளைஞர்கள் வாக்குகள் பிரியுது. ஸோ அப்படி பிரியும் போது உங்களுக்கு வந்து தெலுங்கு வாக்கும் அடி வாங்குது, உங்களுக்கு ஏற்கனவே வாங்கின பெண்கள் இளைஞர்கள் வாக்கும் வந்து 2ஆக பிரியும் போது எஸ்ஆர் விஜயகுமார் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துறைமுகம் வந்து சென்னையின் முதல்வர் PK சேகர் பாபு அவர்கள் நிற்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு 6 மனோகரை வெற்றி பெற்றுவார் PK சேகர் பாபு அவர் மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. கடந்த முறையே வந்து வினோத் பி செல்வமே சரியான போட்டி கொடுத்தாருன்னு சொல்லப்படுது சார். சரி, நீ என்ன நினைக்கிற, யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக வந்து நெக் டு நெக் ஃபைட் இருக்கும், ஆனால் முடிவில் வந்து சேகர் பாபு வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரி என்னுடைய கணிப்பு. ஸோ துறைமுகம் தொகுதியில் வந்து கடைசி முறை 58% கிட்ட சேகர் பாபு அவர்கள் வந்து வாங்கியிருக்காரு. அது ரொம்ப ஒரு பெரிய சதவீதம். திமுக சார்பாக சிட்டிங் MLA PK சேகர் பாபு அவர்கள், அதிமுக சார்பாக R மனோகர் அவர்கள், அதே போல் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சினோரா BS அசோக், நாம் தமிழர் சார்பாக பஜ்வான் ஷரீப் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் 22 பேர் நிற்கிறாங்க மொத்தமாக. துறைமுகத்தில் வந்து சேகர் பாபு அவர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவர் வீடு இருக்கிற இடம் வந்து திருவிக நகர். இப்போ இவங்க நிற்கிறாங்கல்ல பொற்கொடி ஆம்ஸ்டாங், அவர்கள் வந்து நிற்கிற தொகுதி. அப்படி இருக்கும்போது சௌராஷ்டிராலாம் அவங்களாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சவுகார்பேட்டெலாம் வந்து அதுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு போடுவாங்களா இவங்களுக்கு போடுவாங்கன்னு தெரியல எனக்கு. இந்த முறை வந்து ஓட்டு மாறி விடும். எனக்கு வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு அவர்கள் தான் வந்து நான் சொல்லுவேன் ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பணத்தை வந்து மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணுவார். எனக்கு கௌரவ பிரச்சனை அவர் தோட்டார்னா அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அதிமுக ஆட்சி வந்தாவே அவர் சேகர் பாபு காலி, தோத்தார்னா இன்னும் காலி காணாமல் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் சேகர் பாபு அவர்கள். அடுத்து வந்து சேப்பாக்கம் தொகுதி வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிறார். ஆக்சுவலாக தேர்தலானாவே அவர் உதயநிதி அவர்கள் கையில் செங்கல் முட்டை இதெல்லாம் எடுத்து நிற்பார், வருங்கால முதல்வர். ஆமாம், இல்லை அவர் தேர்தல் வந்து ஒன்று செங்கல் கையில் வச்சு நிற்பார், இல்லை முட்டை வச்சு நிற்பார். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராரு சார். ஆமாம், இப்போ வந்து இது எடுத்துகிட்டு வர்றாரு ஃபோட்டோ போராட்டுக்கு போவான் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்களா, எடுத்துகிட்டு வர்றாரு. அதில் சார் ஏதாவது ஒரு பிரச்சாரத்தில் ஃபோட்டோ காட்டினா பரவாயில்ல, போகிற இடத்துல அதே ஃபோட்டோ காட்டிட்டு இருந்தா போர் இல்லை. இவங்க 2 அரசியல் பண்ணுவாங்க. ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி காலில் வந்தார் அப்படின்வாங்க, அதை விட்டுட்டா வச்சிங்கன்னா பிஜேபி ஆட்சி வந்துடும்னாங்க. இது தவிர வந்து திமுக கட்சிக்காரர்களுக்கும் எதுவும் தெரியாது, திமுக பத்திரிகையாளருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ எல்லாமே வந்து காலில் வந்தேன். அதை தான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா, ஆதிராஜாராம் அவர்கள் வந்து வேறு தொகுதி, அவருக்கும் வந்து சேப்பாக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லை. உன்னை எதிர்த்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை போடுறான்னு சொல்லிட்டு ராஜாராம் அவர்களை வந்து போட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக டி செல்வம் போட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆயிஷா போட்டிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் இஸ்லாமியர்கள், உருது பேசும் இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப அதிகம். அங்கே நின்னா வந்து திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும், அந்த நம்பிக்கையில் தான் இது உதயநிதி அவர்கள் வந்து திமுக நிற்கிறாங்க. இப்போ இவங்க 5 வருஷம் ஆட்சி வந்து நல்லாட்சி, ஓகேவா, திராவிட மாடல் 2.0, பல்வேறு திட்டங்களை வந்து திராவிட மாடல் ஆட்சி தான் முடிஞ்சிருக்கு. 2.0 2006க்கு அப்புறம் தான், 26க்கு அப்புறம் தான். சரி, ஏதோ ஒன்று இதே நம்மளால் தாங்க முடியல, ஜெயிலெலாம் போய் வச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து உதயநிதி அவர்கள் வந்து அங்கே நிற்கிறாங்க. அங்கே நிற்கும்போது நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆயிஷா வந்து இஸ்லாமிய வாக்குகளை வந்து பெறுவாங்க. ஏன்னா அந்த உருது பேசும் இஸ்லாமியர்கள் குறிப்பாக சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் இருக்கவங்க ஃபுல்லாக வந்து திமுக தான். அதுவும் வந்து ஓரளவு லைக் எப்படி சொல்கிறது, இந்த பழைய ஆட்கள்லாம் இருக்காங்களே அவங்களாம் திமுக தான் போடுவாங்க. இந்த முறை மாறுதா இல்லையான்னு சொல்லி தெரியல. டி செல்வம் அவர்கள் வந்து
தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக, ஆதி ராஜாராம் அதிமுக சார்பாக, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவே இருக்கார். அந்த தொகுதியை பற்றி ஒரு நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. அது துணை முதல்வர் விளக்கம் கொடுத்துருக்காரு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணின்றதை எல்லாரும் 2 தொகுதின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சேப்பாக்கமும் திருவல்லிக்கேணியும் ஒன்று தான். அது நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு அவரே விளக்கமும் கொடுத்தாரு ஒரு பிரச்சாரத்தில். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா 2 பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா, எந்த பேர் வச்சு வந்து கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ சேப்பாக்கம் பொதுவாக வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சேப்பாக்கம் தான் இருக்கும். ஸோ சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். ஆதி ராஜாராம் அவர்கள் வந்து ஒரு கடுமையான போட்டியை வந்து கொடுக்குறாரு. ஒரு பக்கம் வந்து நாம் தமிழோட ஆயிஷா நிற்கிறாங்க, இஸ்லாமிய வாக்குகள் பிரியும். டி செல்வம் நிற்கிறாங்க, அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன் ஓட்டு. அதே போல் ஆனால் அந்த பகுதி வந்து லைக் ஃபிஷர்மேன்ஸ்லாம் இருப்பாங்க. ஆதி ராஜாராம் அவர்கள் அதிமுகவுக்கான அந்த ஓட்டு இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரே ஒரு மீனவ சமூகத்துக்கு கூட வந்து திமுக சார்பாக சீட்டு வந்து கொடுக்கல. ஓகேவா, அதனால் மீனவர்கள் வந்து ஒரு பெரும் ஒரு கோபத்தில் இருக்காங்க திமுக மேலே. ஸோ அது வந்து இதில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி வந்து உதயநிதி அவர்களுக்கு தான் களம் சாதகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 1000 விளக்கு. 1000 விளக்கில் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்க எழிலன் நாகநாதன் அவர்களுக்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, இப்போது பரந்தாமனும் எக்மூரில் நின்னார், எழிலனும் நின்னார். ஓகேங்களா, ஆனால் எழிலனுக்கு 1000 விளக்கிலே திரும்ப சீட்டு கொடுக்குறாங்க. ஏன், எழிலன் வந்து தலித் இல்லை, அதனால் கொடுக்குறாங்க. பரந்தாமன் வந்து தலித். இப்படி தான் நீங்கள் வந்து சமூக நீதி பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு தலித்தை தான் நாங்கள் நிப்பாட்டிருக்காங்க அதே தொகுதி. ஏன் நீங்கள் இன்னொரு இன்னொருத்தவங்க நிற்க வந்தானே எழிலனுக்கு பதிலாக ஏன் பரந்தாமனுக்கு வந்து இங்கே சீட்டு கொடுக்க வேண்டியது தானே 1000 விளக்கில்? இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, பரிதி இளமழுதி உங்களுக்கு தெரியுங்களா, பரிதி அவர் வந்து அவங்க அப்பா வந்து சென்னையை வந்து ஓரளவு கண்ட்ரோல் வச்சுருந்தார் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து பரிதி வச்சுருந்தார். ஒரு காலகட்டத்தில் இங்கே பகுதி செயலாளர்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் ஒன்றிய செயலாளர்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே பகுதி செயலாளர்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி செயலாளர்லாம் வந்து தான் ஒரு காலகட்டத்தில் திமுகவை ஸ்ட்ராங்காக ஆக்குனாங்க. அந்த பகுதி செயலாளர்களை 90% 90% வந்து தலித்துகள் சென்னையில். இப்போ அவங்களாம் தூக்கிட்டு போய் தான் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த தலித்துகள் தான் வந்து திமுகவை சென்னையோட கோட்டையாக மாறிச்சு. ஆனால் தலித்துகளுக்கு வந்து கோவம் வந்தால் 2014 காலி பண்ணாங்கல்ல, 2 தொகுதியில் தான் வந்து திமுக வெற்றி பெற்றாங்க. இப்போ தலித்துக்களோட ஓட்டு வந்து சென்னையில் யாருக்கு போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பொறுத்து தான் வந்து சென்னையில் வந்து நிறைய தொகுதிகளில் வந்து இறுதி செய்யப்படும் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1000 விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய அதிருப்தி இல்லை. எழில் நாகநாதன் வந்து ஒரு டீசெண்டான ஒர்க் பண்ணார். ஆனால் ஆப்போனன்ட் கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்மதி அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர், தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஜேசிடி பிரபாகர் அவர்கள், நாம் தமிழர் சார்பாக அண்ணன் இயக்குனர் களஞ்சியம் அவர்கள். களஞ்சியம் தெரியல உங்களுக்கு? ஸோ அவர் வந்து நம்ம அண்ணன் தான். கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் நிற்கிறாங்க. இங்கே நாடாளுமன்ற தேர்தலில் நின்றுருந்தார் அவர். இல்லை, நாடாளுமன்ற தேர்தலையும் விழுப்புரம் தொகுதியில் நின்றுருந்தார். தனித்து ரொம்ப பழக்கம் அவர். இன்னொன்று நோட்டபிள் விஷயம் என்னென்னா, ஒரு தலித்துக்கு வந்து பொது தொகுதியில் சீட்டு கொடுத்துருக்காரு சீமானு. ஜேசிடி பிரபாகர் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவர், வன்னிய கிறிஸ்தவர். வளர்மதி அவர்கள் வந்து ஒரு பேக்வர்ட் கிளாஸ். எழில் நாகநாதன் அவர்களும் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன். 1000 விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டஃப் ஃபைட். எழிலன் நாகநாதன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார்ல, டாக்டர், அவர் மேலே பெருசாக அதிருப்தி இல்லை. ஆனால் திமுக என்ற கட்சி மேலே மிகப்பெரிய அளவில் அதிருப்தி இருக்குது. முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள். அப்படி இருக்கும்பொழுது 1000 விளக்கு தொகுதி வந்து ஒரு பெரிய போட்டி இருக்கும். நம்மளால் இப்போ வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஜேசிடி பிரபாகர் வந்து யாருடைய வாக்கை வாங்க போகிறாருன்றது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து வெற்றி தோல்வி வந்து ஒரு 5000லேருந்து 10,000குள்ளே வந்து டிசைட் பண்ணப்படும் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் அடுத்து வந்து அண்ணா நகர் தொகுதி சார், ஏன் அந்த இதில் வந்து சிட்டிங் எம்எல்ஏக்கு திரும்பி வாய்ப்பை வழங்கலை சார்? இப்போ அண்ணா நகர் தொகுதியில் வந்து ஏற்கனவே வந்து மோகன் அவர்கள் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தார். அண்ணா நகர் தொகுதியில் வந்து அதிகபட்சம் எல்லாமே வந்து படித்தவங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர், முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்கிற ஒரு இடம். அதை தாண்டி எல்லாமே படித்தவங்க. அங்கே வந்து லைக் குடிசை பகுதிகளில் அதே போல் அங்கே இருக்கவங்க வந்து இப்போ இருக்கிற என்ன சுச்சுவேஷன் அதை டிசைட் பண்ணி தான் வந்து வாக்களிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து திமுகவில் என் சிற்றரசு, அதிமுக சார்பாக கோகுல இந்திரா, தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ராம்குமார், நாம் தமிழர் சார்பாக எஸ் சங்கர், இல்லை கார்த்திக் மோகன் அவர்களோட சிற்றரசு வந்து பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஏன்னா சிற்றரசு அவர்கள் வந்து பகுதி செயலாளராக இருந்தார் சொல்லிட்டு ஒரு பொறுப்பில் இருந்தார் கட்சியில், எனக்கு சரியாக தெரியல, நகர செயலாளராக இது வந்தார், புறநகர் பகுதியில் ஏதோ செயலாளராக இருந்தார் நினைக்கிறேன் சிற்றரசு அவர்கள். உதயநிதிக்கு வந்து ரொம்ப நெருக்கம் சிற்றரசு அவர்கள். ஸோ அவர் யார் மூலமாக சீட்டு வாங்கினார்னா உதயநிதியோட தீவிர ஆதரவாளர் சிற்றரசு.
ஸோ அவர் வந்து கட்சிக்காக நிறைய வேலை பண்ணிருக்காரு, நிறைய உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் சிற்றரசுக்கும் அண்ணா நகருக்கும் வந்து சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து எதுக்கு நீங்கள் மோகனுக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. சரி, மோகனுக்கு கொடுக்கலாம், அவங்க பையனுக்கு கொடுக்கலாம், அது அண்ணா நகர்லேயே கொடுக்கலாம், எதுக்கு விரிவாக்கத்துக்கு கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என் சிற்றரசு வந்து அண்ணா நகரில் என்ன ஒர்க் பண்ணார், இப்போது மோகன் அவர்கள் மேலே ஏதாவது அதிருப்தி இருக்கலாம். அந்த அதிருப்திலாம் யார் மேலே வரும்னா சிற்றரசு அவர்கள் மேலே வரும். ராம்குமார் நிற்கிறாரு தமிழக வெற்றி கழகம் சார்பாக. அவருக்கு வந்து தொகுதியில் வந்து எந்த மாதிரியான பிரச்சாரத்தை பண்ணுறாருன்னு தெரியல. அவருக்கு வந்து பெரும்பாலான இளைஞர்கள், விஜய் ரசிகர்களோட ஓட்டு, பெண்களோட ஓட்டு போகும். முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்கள் வந்து நிற்கிறாங்க. கடைசி முறையும் வந்து அவங்க தான் நின்னாங்க, இந்த முறையும் அவங்க தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். அந்தாலும் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க, போய் எல்லாத்தையும் மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அதே போல் நாம் தமிழ் சார்பாகவும் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணா நகர தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து இப்போ 2011 வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, அதன் பிறகு 2 முறை வந்து திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு முறை வந்து 41%, அதுக்கப்புறம் 48%. இப்போ வந்து அந்த 48% என்பது வந்து குறையும். அதே போல் அண்ணா நகரில் பாஜக கொஞ்சம் வலுவாக இருக்குது. ஏன்னா அந்த உயர்தட்டு மக்கள் அங்கே இருக்காங்க, பாஜக பிராமண சமூகத்திலும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பேக்வர்ட் கிளாஸ் வந்து நிறைய பேர் அங்கே இருக்கிறதால பாஜகவோட ஓட்டு, பெரும்பாலான ஓட்டு கோகுலேந்திரா அவர்களுக்கு வரும். அதே போல் அதிமுக சார்பாகவும் வந்து நிறைய ஓட் பேங்க் அங்கே இருக்குது, அதுவும் அவர்களுக்கு வரும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டஃப் ஃபைட்டை கோகுலேந்திரா அவர்கள் வந்து சிற்றரசுக்கு கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நெக் டு நெக் தான் இருக்குது 2 பேருக்குமே. ஸோ அது அங்கே வந்து நான் வந்து டிசிஷன் சொல்ல விரும்பல, இவங்களுக்கு தான் களம் சாதகமாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே வந்து இழுபறி நிலையில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய தொகுதிகளில் இழுபறியாக தான் இருக்குது. ஏன் இழுபறியாக இருக்குன்னா விஜய்ன்ற ஃபேக்டர் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். இங்கே விஜய் வந்து சென்னையில் வந்து திமுக மிகப்பெரிய தலைவலியாக இருக்காரு, ரொம்ப பெரிய தலைவலி. அந்த ஆன்டி இன்கம் வச்சு ஓட்டை வாங்குறாரு, பெண்களோட ஓட்டை வாங்குறாரு, இளைஞர்களோட ஓட்டு வாங்குறாரு. அவங்களுக்கு கோர் ஓட்டு இருந்துச்சு இல்லை, அந்த கோர் ஓட்டு அப்படியே இருக்குது. அதை தாண்டி அதிமுக பிடிக்கல, இந்த பக்கம் சாய்வாங்கல்ல திமுக, அந்த ஓட்டுலாம் அப்படியே வந்து கொஞ்சம் அதிமுகவுக்கு போகுது, கொஞ்சம் வந்து தமிழக வெற்றி கழகம். அது எப்படி சார் சொல்லி வச்ச மாதிரி திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துலலாம் விஜய்க்கு வலுவாக இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு அது இல்லை, கட்டமைப்பு இல்லை, அது உண்மை தான். என்னன்னா அந்த ஆன்டி இன்கம் வச்சு ஓட்டு ஒன்று வந்து எனக்கு திமுக பிடிக்கலப்பான்னு சொல்லிட்டு அதிமுக பக்கம் சாயும். இப்போ ஏன் நம்ம அதிமுக பக்கம் சாயணும், இங்கே விஜய்னு இன்னொருத்தர் இருக்கார், இந்த பக்கம் சாயலாம்னு சொல்லிட்டு இந்த முறை சாயறாங்க. ஸோ அப்படி சாயும்போது எத்தனை பேர் அந்த பக்கம் சாயறாங்க, திமுகவுக்கு அதனால் என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லை, இங்கே ஸ்ட்ராட்டஜி கம்பெனிலாம் நிறைய கம்பெனி இருக்குது, எல்லாத்துக்குமே குழப்பம். எல்லாமே சர்வே எடுக்கிறாங்க, சாம்பிள் எடுக்கிறாங்க. சர்வே எடுக்கலாம், நீங்கள் சாம்பிள் எடுக்கலாம். எடுத்து என்ன அதிகபட்சம் என்ன பண்ண முடியும், அவன் வந்து காசு கொடுத்தானா மாற்றி போட்டுருவான், இல்லை காசு வாங்கிட்டு வந்து அதிமுகவுக்கு போடுவான், இல்லை காசு வாங்கிட்டு டிவிகேக்கு போடுவான், இல்லை காசு வாங்கிட்டு டிஎம்கே கூட போடலாம் வச்சுக்கலாம், நாம் தமிழருக்கு போடுவான். ஓகேவா? இங்கே என்னன்னா யாருக்கிட்டையும் வந்து அந்த விஜயோட ஓட் பேட்டர்ன் இல்லை. எந்த கேஸ்ட்லேருந்து போடுறாங்க, எந்த வயசில் போடுறாங்க, எந்த மிடில் கிளாஸ்லேருந்து போடுறாங்களா, அப்பர் கிளாஸ்லேருந்து போடுறாங்களா, இல்லை வந்து லைக் குடிசை மாற்று பகுதியில் இருக்காங்களா அவங்க போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருக்குது. அது வந்து கிளியராக யாருக்குமே வந்து ஒரு ஐடியாவும் இல்லை. சார் இன்னும் ஒரு எப்படின்னா ஒரே ஏரியாவில் ஒரு 10 தெரு இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு தெருவில் வந்து விஜய்க்கு ஆதரவான மனப்பான்மை இல்லை, அப்படியே பக்கத்து தெருவில் விஜய்க்கு நிறைய பேர் ஓட்டு போகிறோம். அந்த மாதிரி வந்து அப்படியே என்ன சார் ஸ்ப்ளிட்டாக இருக்காங்க சார். அதனால் கணிக்க முடியல. சரி, எப்படி பார்த்தாலுமே வந்து சேகர் பாபு கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கார். ஏன் பதட்டத்தில் இருக்காருன்னா விஜய் வந்து பெரம்பூரில் நிற்கிறார். விஜய் பெரம்பூரில் நிற்கும்பொழுது அதோட தாக்கம் பக்கத்து தொகுதி எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேங்களா? அதிமுக தான் ஓட்டு போடுவான். ரேடியேஷன் தாக்குதல் மாதிரி அப்படியே பரவி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ அதிமுக தான் ஓட்டு போடுவான், திமுக தான் ஓட்டு போடுவான். நியூட்ரல் ஒரு 30-40% இருக்கும். ஓகேவா? இப்போ விஜய்க்குன்னு கொஞ்சம் ஒரு 10% இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கும். இன்னும் பல எலெக்ஷன் பக்கத்தில் தான் போய் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஓட்டெலாம் எங்கே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படின்னா விஜயகாந்த் வந்து 2004 கட்சி ஆரம்பித்தார். அப்போ வந்து ஆளுங்கட்சி வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தாங்க. ஆனால் 2006 வந்து பார்த்தோன்னா அது ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டாக முடிஞ்சது சார். அடுத்து வந்து சைதாப்பேட்டை சிட்டிங் எம்எல்ஏ மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கார். அவருக்கு களம் எப்படி சார் இருக்குது? இல்லை, அவர் துறையை பற்றிய பல்வேறு முறைகேடுகள் இருக்குது. அவர் வந்து துறை சிறப்பாக செயல்படலை. அவர் இல்லை சுகாதாரத்துறைக்கு தான் அமைச்சராக இருந்தார். பல மருத்துவமனைகள் வந்து புதுசாக கட்டடம்லாம் வந்து திறந்துட்டாங்க. இப்போ ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னா அதுக்கு வந்து யார் வந்து
பெரும்பாலான கட்டடங்களுக்கு வந்து யார் அடிக்கல் நாட்டினாங்கன்னா அதிமுக. ஆனால் இவர் வந்தார், இவங்க பேரை போட்டு திறக்கிறாங்க, டாக்டர்ஸ் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, சரியாக செயல்படலை, நிறைய பிரிவுகளில் வந்து ஆளையே காணோம், நிறைய பிரிவுகள் இருந்தும் அதுக்கு ரூம் இருந்தும் அங்கே வந்து எக்யூப்மெண்ட்டும் இல்லை, வேலை செய்யறாங்க ஆளும் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட செவிலியர்கள் போராட்டம் நடந்துச்சு. ஒரு மேலே மிகப்பெரிய அலிகேஷன் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, சென்னையில் போராட்டம் பண்ணவங்களை, அதுவும் பெண்களை பஸ்ஸில் ஏற்றிட்டு போயிட்டு உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டாங்க. அந்த பெண்கள்லாம் வந்து உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் வந்து என்கிட்டயும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைய பேர் வந்து இந்த கொரோனா டைமில் ஒர்க் பண்ணாங்க. என்னன்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காங்க, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க, ஓகேங்களா, ப்ரைவேட்டில் ஒர்க், இங்கே கவர்மெண்ட் வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதிமுக ஆட்சி வந்தால் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் டெம்பரரி ஒர்க்காவது போட்டு கொடுக்குறோம் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. சொன்ன உடனே ஆட்சி மாறிடுச்சு. ஆட்சி மாறினோடனே திமுக ஆட்சி வந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகும் வந்து ஒரு கொரோனா பீரியட் ஒன்று வந்துச்சு, 21 நினைக்கிறேன். அது அந்தளவுக்கு பெரிய வேவ் கிடையாது, பெரிய வேவ் இல்லை. பட் அந்த வேவ் தான் எனக்கு கொரோனா வந்துச்சு, வந்தவனுக்கு தான் தெரியல. அப்போ வேவ் இல்லைனாலும் அப்போ அந்த வீரியம் கம்மியாக தான் சார் இருந்துச்சு. அவங்க ஏடிஎம்கே பீரியடில் இருந்தது வந்து ரொம்ப அப்படினால அது ஃபஸ்ட் டைம்ன்றதால யாருக்கும் தெரியல. பட் 2வது டைம் நிறைய பேர் இருந்தார்கள், தேர்தலுக்கு அடுத்து வந்தது. ஆமாம், சரி, உங்களுக்கு எல்லாமே வந்து நியூஸ்லாம் போட மாட்டாங்க எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சைதாப்பேட்டை வந்து மா சுப்பிரமணியம் வந்து இருக்கார், அவருக்கு எழுத அந்த துறைகள்லாம் வருது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சொன்னேன்ல, பிடிஆர் அவர்கள் வந்து வந்தப்போ எதாக இருந்தாலும் வந்து எக்ஸாம் வச்சு தான் எடுக்கணும். இல்லை இவங்க வந்து ஏற்கனவே வந்து கொரோனா டைமில் அரசுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க தகுதிக்கு ஏற்ப வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் அவர் நேராக இருக்கட்டும், திருச்சியில் நேராகட்டும், இங்கே ஒரு மா சுப்பிரமணியம்னா என்னென்னா பணம் வாங்கி கொண்டு வந்து வேலை போட்டாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை, இந்த மாதிரி வேலை அப்படின்னு சொல்லி. எனக்கு குறிப்பாக நேரடி நியமனம் பண்ணாங்க, நேரடி தேர்வுகள் இல்லாமல். தேர்வுகள் அப்படின்னாலே முறைகேடு தான் அது பேர். எலெக்ஷனில் வந்து செலவு பண்ணது வந்து இப்படி வாங்குறது. ஸோ சைதாப்பேட்டையில் தொகுதியில் இருக்கிற திமுக சிட்டிங் எம்எல்ஏ மா சுப்பிரமணியம் அமமுக சார்பாக, ஆக்சுவலாக இந்த தொகுதி வந்து தினகரனுக்கு கொடுத்துருக்காங்க, டிடிவி தினகரன் அவர்களுக்கு. செந்தமிழன் அவர்கள் நிற்கிறார். செந்தமிழன் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து தினகரன் அவர்கள் கூட நிற்கிறார், நீண்ட நாள் ஆதரவாளர். இன்னும் இருக்கார், ஓகேவா, ஒரு நல்ல மனுஷர். நம்ம போய் பேசினா வந்து சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு பேசுவார். அதே போல் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அருள் பிரகாசம் நிற்கிறாரு, நாம் தமிழ் சார்பாக ஸ்ரீவித்யா நிற்கிறார். ஸோ சைதாப்பேட்டை தொகுதியில் என்னென்னா ஆக்சுவலாக வந்து குடிசை பகுதிகள் வந்து நிறைய இருக்குது. அதே போல் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, நடுத்தரம், ஆக்சுவலாக மிடில் கிளாஸு, டெய்லி வேஜஸ், தினக்கூலிகள், ஓகேங்களா, அவங்களாம் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டை வந்து ஓரளவு இழுபறி தான் நான் நினைக்கிறேன். இழுபறி என்ன காரணம் சார், சிட்டிங் அமைச்சராக இருந்தார், தொகுதிக்கு என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் வந்து இவர் பேர் ரொம்ப அடிபட்டது. பட் அதில் வந்து அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு நான் சொல்லலை. பட் வந்து அந்த குற்றவாளிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் மேலே இருக்குது. ஸோ அதனால் ஒரு பேர் வந்து ரொம்ப டேமேஜ். அதே போல் சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகு வந்து பெருசாக எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. இப்போ அதிமுகன்னு சொன்னால் நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து திறந்து வச்சவங்க நாங்கன்றாங்கல்ல சார். ஏன் அப்போ நான் ஆரம்பித்து வச்சா திறந்து தான் வைக்கணும், அப்படியே போட்டுருங்களா நீங்கள்? இருந்தாலும் நாங்கள் எங்கள் பேர் தானே அதில் ஒட்டியிருக்கு. நீங்கள் பேர் ஒட்டிங்க, யார் கொண்டு, சரி உங்கள் ஆட்சியில் எத்தனை மெடிக்கல் காலேஜ் நீங்கள் கொண்டு வந்தீங்க சொல்லுங்கள். அடுத்தது வந்து அதில் நான் பேர் ஒட்டுறேன், நீங்கள் பேர் ஒட்டுறது இருக்கும். உங்கள் ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் சொல்லுங்கள். அதில் இன்னொன்று சொல்லுவார், கலைஞர் தான் ஃபஸ்ட்டு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு அவர் போட்டதுனால தான் அந்த இத்தனை கல்லூரி வந்து. கலைஞர் போட்டார், நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸ்டாலின் என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணல, ஒன்றும் பண்ண தெரியாது அவருக்கு. அதனால் வந்து ஒரு பெரிய அதிருப்தி வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் மேலே இருக்குது. செந்தமிழன் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது. அதே போல் சைதை துரைசாமி அவர்களும் வந்து அந்த தொகுதியில் வந்து ஒரு நல்ல பேர் அவருக்கு இருக்குது. ஸோ கூட்டணி கட்சி கொடுத்ததால் அவருக்கு கொடுக்க முடியல. அவரும் வந்து செந்தமிழன் கூட இணைந்து வந்து வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழகம் வந்து சைதாப்பேட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் ஏற்படுத்தும்னு சொல்கிறேன்னா, அது வந்து லைக் நான் சொன்ன மாதிரி வந்து மிடில் கிளாஸ் இருக்கிற ஏரியா. அந்த ஏரியாவில் போய்ட்டு விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் நிறைய சர்வீஸில் பார்த்துறேன். யாருன்னா லோயர், மிடில், அதுக்கப்புறம் வந்து மிடில் கிளாஸ்லேயே வந்து அப்பர் மிடில் கிளாஸ். இது எப்படின்னா எம்ஜிஆர் வந்து எப்படி உழைக்கும் மக்கள்கிட்ட வந்து ஓரளவுக்கு பேர் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒன்று உழைக்கும் மக்கள் இல்லை, இந்த மிடில் கிளாஸாக இருக்கும், இப்போ லோயர் கிளாஸ் இருக்கும், காசுக்காக வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துக்கலாம். அந்த வண்டியில் ஏற்றிட்டு போவாங்கள்ல, இப்போ 200 கொடுக்குறாங்க, 500 கொடுக்குறாங்க. இப்போ மிடில் கிளாஸு, ஹையர் மிடில் கிளாஸ்லாம் இருக்கிறாங்களா, அப்பர் மிடில் கிளாஸ், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அரசியலை வந்து பார்ப்பாங்க, உத்து நோக்குவாங்க, யார் புதுசாக வரா, அரசியல் என்ன நடக்குது. அவங்க டைரெக்டாக வந்து அரசியலில் ஈடுபடலாலும் லைக் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்படி தெரியும் போது இந்த இடத்துல வந்து
அருள் பிரகாசம் நிற்கிறாருப்பா விஜய் ஒரு மா சுப்பிரமணியம் சரியில்லைப்பா, நம்ம வந்து ஒரு மாற்று வேணும், அருள் பிரகாசத்துக்கு போடலான்னு போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு மா சுப்பிரமணியத்தை விட அருள் பிரகாசமும் செந்தமிழ் செல்வனும் அதிக வாக்குகள் வாங்குவாங்க. நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். போட்டி வந்து அமமுகவுக்கும் தாவைக்காவுக்குமா சார்? நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டி நகரம் சைதாப்பேட்டையும் பக்கம் ஓகேங்களா, அங்கே வந்து இவருக்கு சீட்டு கொடுக்கல கருணாநிதிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியத்துக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் ஓரளவு பிராமின்ஸ் இருக்காங்க, பேக்வர்ட் கிளாஸ் வந்து நிறைய அளவில் இருக்குது இந்த இடத்த. பிஜேபி வந்து சைதாப்பேட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இழுபறின்னு சொல்ல முடியாது, மா சுப்பிரமணியத்துக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. அதை யார் அறுவடை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு செந்தமிழன் அவர்களா, அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் அருட்பிரகாசம் அவர்களா, நாம் தமிழ் சார்பாக ஸ்ரீவித்யா அப்படின்னு ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அவங்க வந்து என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ வந்து நம்ம 8 தொகுதியில் பார்த்துட்டோம். சென்னையில் வந்து நம்ம மொத்தம் 16 தொகுதி, முதல்ல ஒரு 8 தொகுதி பார்த்துட்டோம். இப்போ ஒரு 8 தொகுதி பார்த்துருக்கோம். அடுத்ததாக வந்து வட தமிழகத்தில் இருக்கிற நிறைய தொகுதிகள், கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்டை வந்து பார்க்கலாம். அதன் பிறகு நான் தொடர்ந்து நம்ம போட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 38 மாவட்டங்களையும் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே சார், நன்றி. நன்றி.